ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் 7 டேஸ் ரோஸு சூப்பரா பூத்துருக்குதுங்க. நல்லா பெருசா அழகா பூத்துருக்கு பாருங்க. இந்த ஒரே செடியில 20க்கு மேல மொட்டுக்கள் வச்சிருக்கு. இந்த வாட்டி நல்லாவே பூத்திருந்ததுங்க இந்த 7 டேஸ் ரோஸு. நான் ஃபுல்லா அப்படியே கட் பண்ணி விட்டேன். உண்மையிலேயே இதில நெறைய பூச்சி தாக்குதல் நெறைய இருந்தது. அதனால பூச்சி தாக்குதல் இருந்ததுன்னா, செடிய வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணும்போது புதுசா துளிர் எடுத்து நமக்கு நியூ குரோத்து, நியூ அ பட்ஸ் எல்லாமே வைக்கும்போது, நல்லாவே பூக்கள் பெருசாவும் இருக்கும், அழகாவும் இருக்கும். எப்பயுமே கட் பண்ணி விடும்போது தான் ரோஜாக்கள் நல்லாவே வளருங்க. எவ்வளோ எவ்வளோ பெரிய பூக்கள், எவ்வளோ அழகா பூத்திருக்கு பாருங்க. உண்மையிலேயே 20க்கு மேல தான் இதில மொட்டு இருந்தது. அ இதுங்கலாம் உரங்கள் வந்து ரொம்ப தேவைப்படாது. இந்த 7 டேஸ் ரோஸு, பன்னீர் பட்டன் ரோசஸ்ஸுக்குலாம் நெறைய உரங்கள் குடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நல்லாவே பூக்கள் அறுவடை குடுக்குங்க. ஏன்னா, இதெல்லாம் ஒரு நாட்டு வெரைட்டீஸ் மாரி. நாட்டு வெரைட்டீஸ்லாம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு பூக்கள் எப்பயுமே பூக்கள் பூத்து குலுங்குங்க. நெறைய மழை பெஞ்சதுனால பூக்கள் எல்லாம் ஒரு மாரி கசங்குனா மாரி ஆயிட்டாங்க. அழகாவே இருக்குது. இது ஒரு பெரிய டப்ல வச்சிருக்கேன். இது மாரி எல்லோ கலரும் இருக்கு. நம்மகிட்ட 7 டேஸ் ஒரு பிங்க் கலரும் 7 டேஸ் இருக்குங்க. 7 டேஸ்ன்னு கேட்டு வாங்க. நம்ம மாடி தோட்டத்தில பூக்கள் எப்பொழுதுமே இருக்கும். ஈஸியா வளர்க்கலாம். நல்லாவே பூக்குங்க. இதெல்லாம் தரையில வச்சுட்டோம்னா, மண் தரையில வச்சோம்னா 100க்கு மேல பூக்கள் அறுவடை எடுக்கலாங்க.